இந்த எபிசோடில் நாம இயக்குனர் அருண் பிரபு இயக்கத்தில் எழுந்திருக்கிற சக்தி திருமகன் படத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தின் தொடக்கத்தில் ஒரு பழங்குடி பெண் கற்பழித்து கொலை செய்யப்படுறாங்க. அவருக்கு பிறந்த குழந்தை தான் நாயகன் விஜய் ஆண்டனி. அப்படியே வருடங்கள் ஓடி 2025 கதைக்களம் தொடங்குது. விஜய் ஆண்டனி பல பேர் வீட்டில் கிடைத்த வேலையை செய்துவிட்டு இத்தனை வருடங்கள் வாழ்க்கையை நடத்தி வராரு. தற்போது விஜய் ஆண்டனி செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை, கிட்டத்தட்ட ஒரு டீ வாங்கி தருவது போன்ற வேலையிலிருந்து ஒரு மிகப்பெரும் சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்கி இருக்கார். தமிழகத்தில் கவர்மெண்ட், தமிழக அரசியல் யாருக்கு எது வேண்டுமானாலும் ஒரு ஃபோன் காலிலேயே முடித்து அதற்கான கமிஷன் எடுத்துக்கொண்டார். இப்படி ஒரு சிஸ்டத்தை விஜய் ஆண்டனி உருவாக்கி வச்சிருக்காரு. டிரான்ஸ்ஃபர், கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவது என இவர் செய்ய முடியாத வேலையே இல்லைன்னு சொல்லலாம். அதை வைத்து 6000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இப்படி நன்றாக சென்று கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனியின் வாழ்க்கை ஒரு மத்திய அமைச்சருக்கு வேலை பார்த்து தரும்போது மாட்டிக்கொள்கிறார். இந்த ஒரு பிரச்சனையால் இதற்கு முன் இவர் வேலை பார்த்த நபர்களுக்கும் சிக்கல் ஏற்பட அனைத்து தரப்பும் அவரை ரவுண்டு கட்ட, இதிலிருந்து விஜய் ஆண்டனி எப்படி மீண்டார்? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை நான், சலீம், பிச்சைக்காரன் போன்ற திரைப்படங்களில் செமையாக நடித்திருப்பாருன்னு சொல்லலாம். இந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த வாகை சந்திரசேகர் சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம். மிடுக்கான தோட்டத்தில் மிரட்ட இருக்காருன்னு சொல்லலாம். செல்ஃபியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனியின் இசை திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். படத்தின் முதல் பாதி அனல் பறக்கும் திரைக்கதையால் நிரம்பியிருக்கு. இது படத்தின் பெரிய பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு மீடியேட்டர் பெரிய எம்பி, எம்எல்ஏவால் கூட முடியாத விஷயத்தை எப்படி முடித்து வைக்கிறார் என்பதை காட்டிய விதம் பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அதனை இரண்டாம் பாதியில் கொடுக்க தவறி இருக்கிறார் இயக்குனர். லாஜிக் முறைகளை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. இரண்டாம் பாதியில் அதிக வசனங்களால் திணித்திருப்பது சற்று சோர்வை கொடுக்குதுன்னு சொல்லலாம்.